அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 20/12/2025 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 10:30 மணி வரை. குளிகை 6 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:24 தனுர் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு தெரியாமல் விழிச்சிட்ருக்கிறீங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி வேணும், நல்ல என்ன மாதிரியான பரிகாரங்களும் வழிபாடுகளும் செஞ்சால் என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனாவசியமான செலவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது. சில பணிகள் தடைப்பட்டு முடியக்கூடிய நிலை இருக்கும். இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அரசு காரியங்கள் முழுமையாக உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கலாம். பூர்வீக வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய செயல்களை இன்று தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் போட்டிகள் மேம்பட்டு காணப்படலாம். இருந்தாலும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய திறமையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போக வேண்டியது மிகவும் நல்லது. நேர் எதிரே நின்று சண்டையிடுவது உங்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். உத்தியோகத்தில் இன்று விவாதமின்றி செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் வரும் பொழுது அமைதியாக செயல்பட வேண்டியது சிறப்பானது. மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நாளாகவும், வீட்டில் இருக்கும் பெண்கள் இறை வழிபாட்டில் ஆர்வம் காட்டக்கூடிய நாளாகவும், குடும்ப பிரச்சனைகள் நீங்கும், நிதி நிலைமை சீராகும், அனுமனுடைய வழிபாடு மனதிற்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும். இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும். புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். எதிலும் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு பொறுத்தவரை இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நிதி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகலாம். நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுவதாகவும், சிந்தனை போக்கில் தெளிவாக இருக்க வேண்டிய நாளாகவும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பயணம் மூலமாக ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் பணிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். வியாபார பணிகளில் இருந்த நெருக்கடியான சூழல் மறையும். கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மிதுனராசி நண்பர்களை பொறுத்தவரை போட்டி பொறாமைகள் இருக்கலாம். தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புள்ளது. பேசுவதை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இந்த ராசியை பொறுத்தவரை நலமான நாளாக இருக்கும். நேரத்திற்கு எல்லா வேலையும் செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நல்ல பெயர் கிடைக்கும். வேலையிலும் மற்றும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை ஒரு முடிவுக்கும் வரும் நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. இன்று உங்களுக்கு திட்டமிட்ட செயலை மாற்றி அமைப்பீர்கள். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புத்தி சாதுரியத்தால் சில தடைகளை வெற்றி கொள்வீர்கள். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவிக்கு நல்ல புரிதல் இருக்கும் நாளாகவும் அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இல்லத்தில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் மேம்படலாம். இன்று சுபகாரியங்களில் பேச்சுவார்த்தை கண்டிப்பாக கைகூடும். வியாபார ரீதியாக உதவிகள் கிடைக்கும். சமூக பணிகளில் தனிப்பட்ட ஈடுபாடு உண்டாகும். பணி சார்ந்த முயற்சிகளில் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும்.
மேலும் இன்று வெற்றியை குவிப்பீர்கள், நினைத்ததை சாதிப்பீர்கள், வருமானம் சீராகும், செலவுகளுக்கு கையில் பணம் இருக்கும், இறை வழிபாடு மனதிற்கு அமைதியை கொடுக்கும், நீண்ட தூர பயணங்கள் இனிமையாக அமையும், புது உறவுகளில் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பாசம், அன்பு, காதல் வெளிப்படும் நாளாக இருக்க போகிறது. குடும்ப ஒற்றுமை இருக்கும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரலாம். வேலையிலும் வியாபாரத்திலும் அதிகமான கவனம் வேண்டும். புது முதலீடுகளில் அவசரம் வேண்டாம். இன்று தெரியாத விஷயங்களில் கால் வைக்காமல் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. மேலும் உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும். விளையாட்டுப் போட்டிகளில் அதிகமான ஆர்வம் காட்டுவீர்கள். பிறமொழி மக்கள் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் மிகவும் பொறுமை அவசியம். உத்தியோகத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் நாளாக அமையலாம். பயணம் மூலமாக அலைச்சலும் சோர்வும் ஏற்படலாம். இன்று பணிபுரியக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் அதிக கவனம் வேண்டும். மற்றவர்கள் செயல்களில் தலையிடாமல் இருக்க வேண்டியது நல்லது. எதிலுமே பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. மேலும் இந்த ராசியை பொறுத்தவரை மிக சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். தேவைக்கு ஏற்ப வருமானம் இருக்கும். சிக்கல்கள் நீங்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ஹனுமன் வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இந்த ராசியை பொறுத்தவரை நட்பு ரீதியாக நிறைய நல்லது நடக்கும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக முடியும். வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள். இன்று இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும். இன்று ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேண்டும். அனுமனுக்கு வெண்ணெய் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது இன்று மிகவும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும் நாளாக அமைகிறது. இன்று விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகலாம். ஆபரண சேர்க்கைகள் உண்டாகலாம். வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு மேம்படும். வழக்கு விஷயங்களில் நல்ல மாற்றம் உண்டாகும். வருமான வகையில் இருந்த இழுபறிகள் குறையும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுவீர்கள். இன்று பூமி விற்பனையால் லாபம் சேரலாம். சேமிப்பு மேம்படுத்தக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோக ரீதியாக பயணங்கள் உங்களுக்கு மிகவும் நன்மையாகவே அமையலாம். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனநிறைவான நாளாக இருக்க போகிறது. வேலையிலும் வியாபாரத்திலும் சுறுசுறுப்பாக இருக்கும். புது முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும். நீண்ட தூர பயணங்கள் வெற்றியடையலாம். ஹனுமனுக்கு துளசி இலை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் சங்கடங்கள் விலகும். கடன் சுமை நீங்கும். அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்பதற்கு நல்ல வழி பிறக்கும். இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் இன்று கைகூடி வரலாம். ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டியது நல்லது. நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு வேண்டும். உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகளால் இன்று அலைச்சல் உண்டாகலாம். இன்று புதுவிதமான கனவுகள் பிறக்கும் நாளாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீண்ட நாள் நண்பருடைய சந்திப்பு உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படலாம். சில விஷயங்களை போராடி மேற்கொள்வீர்கள். கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள், ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். துணிச்சலாக எந்த ஒரு செயலையும் முடிவெடுப்பீர்கள். அது உங்களுக்கு சாதகமானதாக அமையும். நிதிநிலைமை சீராக இருக்கும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். மன நிம்மதி கிடைக்கும். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். மீனம் ராசி நண்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இறை வழிபாட்டில் மனது ஈடுபடும். வேலையில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். நீண்ட தூர பயணங்கள் இனிதே அமையும். வேலையில் சின்ன சின்ன டென்ஷன் அவ்வப்போது வந்தாலும் பெருசாக பிரச்சனை இல்லை. வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையலாம். மீனம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பூர்வீக பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். விவசாய பணிகளில் அலைச்சல் ஏற்படலாம். மேலும் மனை விருத்திக்கான சூழல் ஏற்படலாம். மாறுபட்ட அணுகுமுறையால் இன்று எண்ணியதை சாதிப்பீர்கள். திட்டமிட்ட கடன் உதவிகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.